திரும்பவும் கொஞ்ச நாள் கேப் விட்டு கன்டினியூஸா மழை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மாரி இருக்க கூலிங்கான கிளைமேட் கண்டிஷனுக்கு சுட சுட ஏதாவது சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும்ட்டு தோணுது. அதுவும் இட்லி, தோசையே சாப்பிடவும் என்னமோ போர் அடிச்ச மாரி இருக்கு. அதனால டின்னருக்கு ஒன் பாட் ரசம் ரைஸ் மாரி ரெடி பண்ணிட்டேன். நெறைய வீடியோஸ்ல இந்த ரெசிபி பார்த்துருக்கேன். ரொம்ப பெருசாலாம் எதுவும் இல்ல. ரசம் வைக்கிற மாரி தான். ரசம் தனியா வைப்போம், சாதம் தனியா வைப்போம். அத ஒரே குக்கர்ல வச்ச மாரி தான் இருந்தது. இதுக்கு தனியா ரசம் சாப்பாடு கூட செஞ்சு சாப்பிட்றலாம் போல தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. காலையில பீட்ரூட் போட்டு இடியாப்பம் செஞ்சிருந்தேன். காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு தேங்காய் பால் கூட வச்சு சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. அதில கொஞ்சம் மிச்சமாயிருச்சு. இந்த கூலிங்கான கிளைமேட் கண்டிஷன்லாம் கண்டிப்பா தேங்காய் பாலோட சாப்பிட முடியாது. அதனால லெமன் சேவை மாரி செஞ்சுட்டேன். என்னதான் சிப்ஸு, முறுக்கு விதவிதமான பொரியலா இருந்தாலுமே ரசம் சாப்பாட்டுக்கு எப்பவுமே பெஸ்ட் காம்போனா அது ஆம்லெட் தான். இந்த ஜில்லுன்னு இருக்க வெதர் கண்டிஷனுக்கு சுட சுட ரசம் சாதம் கூட ஆம்லெட் வச்சு சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டா இருந்தது.